Hi friends, welcome to Deivas Nalabagam. இன்னைக்கு Deivas Nalabagathila meal maker வச்சு ஒரு சூப்பரான 65 ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம chicken 65 போல இதுவுமே ரொம்ப நல்லா சுவையா இருக்கும். ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First இந்த ரெசிபி பண்றதுக்கு 2 கப் அளவுக்கு soya chunks எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரெசிபி பண்றதுக்கு இது போல கொஞ்சம் நல்ல பெரிய சைஸா இருக்குறது எடுத்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல இது போல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் இது நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கர் உள்ள சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சூட்லயே வந்து நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறி வரட்டும். நல்லா சாஃப்ட் ஆகி வரணும். இப்போ நல்லா சாஃப்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணியை சுடு தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு மறுக்க பச்சை தண்ணி ஊத்தி ஒரு வாட்டி அலசி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல இருந்து தண்ணி எதுவும் இல்லாம நல்லா டைட்டா கையில இறுக்கி புளிஞ்சிட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாம். ஈரம் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு புளிய முடியுமோ அது மாதிரி புளிஞ்சிருங்க. அப்பதான் வந்து மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி வரும், டேஸ்டா இருக்கும். இது போல எல்லாத்தையுமே வந்து தண்ணில இருந்து எடுத்து நான் புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 லெமனோட ஜூஸை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்காம இந்த மாவுல இருக்க இந்த ஈரமே போதும், இந்த சோயாவில் இருக்கிற ஈரமே போதும். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டதுன்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இது போல் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறினதுக்கு அப்புறமா வந்து நம்ம போட்டு பொரிக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இதில் ஒவ்வொன்றா போட்டுட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப நேரம் வந்து இது வந்து தண்ணி வந்து சடன்னு வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து எல்லாம் சலசலப்பு அடங்கி எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும். ஒரு மாதிரி சாப்பிட்டோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். நல்லா இருக்காது டேஸ்ட்டு. கரெக்டான ஸ்டேஜில் மேலெல்லாம் நல்லா வெந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஈவனாக நல்லா கலந்து விட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சோயா சங்க்ஸோட 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு சிக்கன் 65 சாப்பிட்ணுன்னா இது போல் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.